ஹலோ டெக் டியூட்ஸ். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரூட்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரூட்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். நம்ம பார்த்தோம்னா, இண்டெக்ஸ் டேஸ்ல நான் எல்லா கெட் ரெக்வெஸ்ட், பேட்ச் ரெக்வெஸ்ட், புட் ரெக்வெஸ்ட் அண்ட் டெலிட் ரெக்வெஸ்ட் எல்லாமே அனுப்பியிருக்கேன். நம்ம கோட் பண்ணியிருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்றதா இருந்தா, அதோட டேட்டா நீங்க எடுக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அங்க ஒரு டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. மல்டிபிள் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணுவீங்க. யூசர்ஸ், ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நெறைய டேட்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் தேவையான எல்லா டேட்டாவும் அதுல ஸ்டோர் பண்ற மாரி இருக்கும். அப்படிங்கிற பார்க்கும்போது, ஒவ்வொன்னுத்துக்கும் இது மாரி நம்ம அந்த ரெக்வெஸ்ட் ஒரே ஃபைல்ல சேவ் பண்ணோம்னா, அது ஒரு பார்க்கறதுக்கு கிளம்ப்சியா இருக்கும். ஓகேவா? அது தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ரூட்ஸ நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ கண்ட்ரோலர்ஸ்னா என்னன்னு சொல்றேன். கண்ட்ரோலர்ஸ்னா நம்ம அப்ளிகேஷனோட லாஜிக்க ஹேண்டில் ப ஹோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதே கண்ட்ரோலர்ன்னு சொல்லலாம். நம்ம என்ன மாரி டாஸ்க்லாம் அப்ளிகேஷன்ல பண்ணணுமோ, அதோட ஃபங்ஷன் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலர்ஸ்ல தான் டிஃபைன் பண்ணி வைப்போம். இப்போ வர்ற இன்கமிங் HTTP ரெக்வெஸ்ட்ட அதோடைய கண்ட்ரோலர் வேலை என்னன்னா, வர்ற இன்கமிங் HTTP ரெக்வெஸ்ட்ட ப்ராசஸ் பண்ணி, அதோட ரெஸ்பான்ஸ கிளையன்ட்க்கு திருப்பி தர்றது தான் நம்ம கண்ட்ரோலரோட வேலை. ஓகே. இப்போ நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நெறைய அப்ளிகேஷன் நம்ம பண்றது MEC ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க. MECனா எம்னா மாடல். அதாவது நம்ம இங்கேயுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். நம்மளுக்கு நம்ம ப்ராடக்ட் மாடல்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி தான் டேட்டா எந்த மாரி டைப்ல ஸ்டோர் ஆகணும்னு நம்ம சொல்லியிருப்போம். வியூ லேயர்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம HTML, CSS, Reactலாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள வந்தோனே எத மாரி யூசருக்கு நம்ம அப்ளிகேஷன் டிஸ்ப்ளே ஆகணுன்றதுக்காக யூஐ கிரியேட் பண்றது தான் நம்மளுக்கு வியூ லேயர். கண்ட்ரோலர் இது என்ன மாரி டாஸ்க் நடக்கணும் டேட்டால நம்ம யூசர் இன்டராக்ட் பண்ண போது, அப்படி இன்கமிங் ரிக்வெஸ்ட்க்கு ஏத்த மாரி அப்படின்னு சொல்றது தான் கண்ட்ரோலர். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணலாம் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாரி. நான் அதுக்காக ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ப்ராடக்ட் கண்ட்ரோலர்னு பேர் வச்சுக்கிறேன். .js. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம மாடலுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டபுள் டாட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா நம்ம டேரக்டரி விட்டு வெளியே வரோம். அங்கே மாடல்ஸில் போயிட்டு ஸ்லாஷ் ப்ராடக்ட். இப்போ நான் அந்த ஃபைலை ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் நம்ம டாஸ்க் என்னன்னா, நம்ம சிம்பிளா ஒரு கண்ட்ரோலர் மட்டும் பண்ணலாம் இப்போதைக்கு. கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ். ஓகே. நான் கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சாரி கான்ஸ்ட். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இண்டஸ்ட்ரியல் டேஸ்ல போயிட்டு நம்ம கெட் ரெக்வெஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம கெட் ரெக்வெஸ்ட் அனுப்பியிருப்போம். இந்த யூஆர்எலுக்கு அனுப்புனதுனால நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வர்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. எனக்கு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு வேணும். ஓகே. அதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் தேவைப்படுது. ஓகே. இதை நான் என்ன பண்ணோம், இந்த டாஸ்க்கை நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இப்போ. அதனால கான்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக சாரி module.export is equal to நான் என்ன டாஸ்க்கு கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் டாஸ்க் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் ரூட்ன்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ரூட்ஸில் கெட் பண்ணணும். அதை நான் யூஸ் பண்ணணும். அதனால நான் ரூட்க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரூட்ஸ். ஓகே. இப்போ அதில் ப்ராடக்ட் ரூட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ். ஓகே. இப்போ நம்ம இங்கே எக்ஸ்பிரஸை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெக்யூர் எக்ஸ்பிரஸ். ஓகே. இப்போ நான் எக்ஸ்பிரஸ்க்கு இம்போர்ட் நான் ரூட்டர் யூஸ் பண்ணணும். அது எக்ஸ்பிரஸ்க்குள்ள ஒரு மாடலாக இருக்கும். அதனால் ரூட்டருக்கு ரூட்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்பிரஸ் டாட் ரவுட்டர் கேப்ஸில் பார்த்துக்காங்க. ஓகே. இப்போ நான் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண கெட்டால் ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் equal to ரெக்யூர் டாட் ஸ்லாஷ்
கண்ட்ரோலர் ஸ்லாஷ் ப்ராடக்ட் கண்ட்ரோல். ஓகே. இதில் ஏன் எரர் வருதுன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் கண்ட்ரோலர் ஃபைலில் வந்து நம்ம கேப்ஸில் கொடுக்க மாட்டோம். நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகே. எஸ். ஓகே. ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே. இப்போ நான் ரூட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால ரூட் டாட் நம்ம வந்து ஒரு சிம்பிளான கெட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். ஓகே. அதனால் கெட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். யாருக்குன்னா ஸ்லாஷ் வச்சுக்கலாம். ஸ்லாஷ் அது என்ன பண்ண போகுது, கெட் ஆல் டாஸ்க் தான் பண்ண போகுது. அதனால் கெட் ஆல் டாஸ்க் ஆல் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இங்கேயும் நம்ம வந்து ரவுட்டரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது கன்ஃபார்மாக. அதனால நான் இங்கே வந்து ரவுட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் டு ரவுட். ஓகே. நான் அதை வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஸில் யூஸ் பண்ணணுமா? இண்டெக்ஸ் டாட் ஜேஸில் யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணணும்னா, நான் ஆப் டாட் யூஸ் போட்டு நம்ம எல்லா நீங்கள் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து காமனாக இருக்கும். அதனால வந்து நம்ம ரவுட்டருக்கு வந்து இந்த எல்லாத்துக்கும் பதிலாக இதை ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ரவுட்டரை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். எல்லா இன்கமிங் எக்ஸிஸ்ட் அவுட் கோயிங் எக்ஸிஸ்ட் எல்லாத்தையுமே. அதனால நான் ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுனால இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரூட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் கான்ஸ் equal to record /root /product root. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அதை யூஸ் பண்ணணும். அதனால நான் ரவுட்னு கொடுத்துட்றேன். ஓகே. ஓகே. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் போஸ்ட்மேனில் வந்து சிம்பிளாக கெட் ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணுறேன். ஸ்லாஷ் ஏபி ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கிற டேட்டாலாம் நமக்கு வரும். சிம்பிளாக கெட் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். கெட் ரெக்வஸ்ட் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணல. சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ராக்டிக் அடிச்சிங்கன்னா சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ npm ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓகே, நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சர்வர் கனெக்ட் ஆகும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. வாங்க நம்ம சிம்பிளாக ஒரு கெட் ரெக்வஸ்ட் பண்ணலாம். கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ஆகிருக்க டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்துச்சு. இதே மாதிரி இது வந்து கெட் ரெக்வஸ்ட்டுக்கானது. இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் அதெல்லாம் எப்படி சென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே ஆப் டாட் யூஸ் அதாவது ரூட்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் இப்போ வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை மட்டும் கெட் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம போடலாம் கான்ஸ்ட் கெட் ப்ராடக்ட் கெட் சிங்கிள் ப்ராடக்ட்னு வச்சுக்கிறேன். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்ட். ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரியல் யூஸில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கான்ஸ்ட் கெட் ப்ராடக்ட் இதை மட்டும் காப்பி பண்ணிடுங்க. மிச்சதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபங்க்ஷன் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை டெலிட் பண்ணிங்க, உங்கள் இஷ்டம் தான். நான் இப்போ வந்து இதுக்கான கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறேன். பேஸ்ட். இப்போ நான் அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதனால் நான் கெட் சிங்கிள் ப்ராடக்ட் அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அதை நான் அப்படியே இம்போர்ட் பண்ணணும் ரூட் ஃபோல்டரில் போயிட்டு
கமா கமா கெட் சிங்கிள் ப்ராடக்ட். ஓகே, கெட் சிங்கிள் ப்ராடக்ட். அதை ரூட்டருக்கும் செட் பண்ணணும். அதுவும் ஒரு கெட் ரெக்வஸ்ட் தான். சாரி, ரூட்டு ஸ்டார்ட், அது ஒரு கெட் ரெக்வஸ்ட் தான். ஆனால் இங்கே என்னன்னா நம்ம ஐடியை ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம ஏபிஎஸ் ஸ்பாட்ஸ் வந்து ஆல்ரெடி ரூட்டுக்கு முன்னாடி நம்ம அங்கே இண்டஸ்ட்ரியல் ஜேஸில் யூஸ் பண்ணுறதுனால அதுவே வந்துடும். இப்போ ஐடி மட்டும் நீங்கள் பர்டிகுலர் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த யூஆர்எல்ல. அது பர்டிகுலர் டேட்டா மட்டும் நமக்கு கெட் ஆகி வரும். கெட் சிங்கிள் ப்ராடக்ட். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம் நம்ம. அதுக்கு நான் வந்து ஃபங்க்ஷன் என்ன மாதிரி எழுத போகிறேன்னா, கான்ஸ்ட் கிரியேட் நியூ ப்ராடக்ட்னு வச்சுக்கிறேன். கிரியேட் நியூ ப்ராடக்ட். ஓகே, அதுக்கு நம்ம ஆல்ரெடி போஸ்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இதுதான் இந்த ஃபங்க்ஷன் தான். ஓகே, கண்ட்ரோல்-C. இப்போ நான் வந்து ஒரு கண்ட்ரோலர் ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, நான் அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். நியூ ப்ராடக்ட். ஓகே, இதை நான் இம்போர்ட் பண்ணணும் ரவுட்டரில். ரவுட் டாட் போஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணுறேன். அதே யூஆர்எல்னால ஸ்லாஷ் மட்டும் போட்டால் போதும். ஆமாம், அதே ஏபிஎஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அந்த யூஆர்எல், அதனால ஸ்லாஷ் போட்டு கிரியேட். சாரி, இங்கே இம்போர்ட் பண்ணலைன்னா கிரியேட் நியூ ப்ராடக்ட் கொடுத்துட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு ப்ராடக்ட். சரி, இப்போ வாங்க நம்ம ஒரு ப்ராடக்ட்டை போஸ்ட் ரெக்வஸ்ட் அண்ட் கெட் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட் பண்ணல, நான் வந்து ஒரு பாடி கிரியேட் பண்ணி தரேன். அதுக்குன்னு டாய்ஸ்னு இருக்குது, நான் ஆல்ரெடி மாடிஃபை பண்ணிக்கிறேன். என்ன அடிக்கலாம், மொபைல் ஃபோன் குவான்டிட்டி 1 வச்சுக்கிறேன். ஒரு 9000 வச்சுக்கலாம். ஓகே, சென்ட் பண்ணுறேன். சாரி, இன்னும் கெட் ரெக்வஸ்ட்டில் இருக்குது, போஸ்ட் ரெக்வஸ்ட்டு மாற்றிக்கிறேன். இப்போ சென்ட் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த டேட்டா வந்து கரெக்டாக போயிருக்கான்னு பார்க்கறதுக்கு கெட் ரெக்வஸ்ட் மட்டும் சென்ட் பண்ணி பார்க்குறேன். போயிருக்கு, ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து நம்ம பர்டிகுலர் ஐடியா வச்சு கெட் பண்ணணுமா, அதுக்கு நான் வந்து இந்த டாயோட ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ சிம்பிளாக அந்த ஐடிக்கு மட்டும் கெட் ரெக்வஸ்ட் அனுப்புறதுனால டாயோடது மட்டும் வரும். ஓகே, இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பேட்ச் ரெக்வஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படி இதுலேயும் பேட்ச் ரெக்வஸ்ட் அண்ட் டெலிட் ரெக்வஸ்ட் வந்து எப்படி அதே மாதிரி அனுப்பலான்னு பார்க்கலாம் கண்ட்ரோலர்ஸில். அதுக்கு நான் வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து கான்ஸ்ட் அப்டேட் ப்ராடக்ட்னு வச்சுக்கிறேன். அப்டேட் ப்ராடக்ட். சாரி, அதை காப்பி பண்ணிக்கலாம். ஆக்சுவல் சென்ட் பண்ணிக்கலாம், அதை அப்படியே எடுக்கிறாங்க. கண்ட்ரோலரில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவேன், அதை அப்படியே எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். அப்டேட் நியூ ப்ராடக்ட், அப்டேட் ப்ராடக்ட் கொடுத்து அப்டேட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிட்டு நான் ரூட்டில் போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்டேட் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து ஐடி தேவைப்படும். ஏன்னா பர்டிகுலர் டேட்டா வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதனால் இது வந்து ஒரு பேட்ச் ரெக்வஸ்ட்னால ரூட் டாட் பேட்ச் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஐடியில் தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். அதனால் இப்போ ஐடி தேவைப்படும். அதில் என்ன பண்ணணும், அப்டேட் ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணணும். அப்டேட் ப்ராடக்ட் இதுவும் வந்து அவுட்டர் வழியாக வெளியே போகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ வந்து ஒரு அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. போஸ்ட் பண்ணி போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து டாயோட டேட்டா வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டாயோட ஐடி தான் அங்கே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதுக்கு பதிலாக அங்கே என்ன பாடி அனுப்ப போகிறேன்னா அதுக்கு பதிலாக மாற்ற போகிறேன். அதை மாற்றிட்டு வந்து நான் வந்து புக்குன்னு வச்சுக்கிறேன். ஒரு புக்கு ஒரு 90 ருபீஸ் ஒரு புக்கு சென்ட் பண்ணுறேன். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு புக்கு சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ மாற்றிக்கலாம். டேட்டா அது வந்து ஒரு பேட்ச் ரெக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணுறேன். ஓகே, சென்ட் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா, அது மாடிஃபை ஆச்சு. இப்போ சேஞ்ச் ஆயிருக்கான்னு கெட் ரெக்வெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். /API/products நீங்க வெறுமனே பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? மொபைல் ஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஓகே. இப்போ வந்து டெலீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதிலே கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு நான் வந்து கான்ஸ்ட் டெலீட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் டெலீட் ப்ராடக்ட். ஓகே. அதே ஃபங்க்ஷன் தான். சாரி, ஃபுல்லாக இல்லை. காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோலர் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க இங்கே அந்த ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. சாரி, டெலீட் ப்ராடக்ட். அப்படியே இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெலிட் ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறோம். அதனால் டெலிட் யாருக்குன்னா பர்டிகுலர் ஐடியை தான் டெலிட் பண்ண போகிறோம். அதனால லாஸ்ட் டெலிட் ப்ராடக்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து போஸ்ட் மேலே போய் செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதான்னு. இப்போ புக்கை டெலிட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா மொபைல் ஃபோன் டெலிட் பண்ணிக்கலாம். நான் எடிட் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ டெலிட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் டெலிட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அது டெலிட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு கெட் ரெக்வஸ்ட் அனுப்பிடுறேன். பார்த்தீங்கன்னா புக் மட்டும் தான் இருக்குது, ஆல்ரெடி டெலிட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளாக கண்ட்ரோலர் அண்ட் ரூட்ஸை வச்சு ஒரு அப்ளிகேஷனை பேக் ஹேண்ட் வந்து டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த ரெட் ஏபி டுட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும். நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் வந்து பிஹெச்பி டுட்டோரியல் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஃப்ளட்டர் அதெல்லாம் போகலான்னு இருக்கோம் அப்கமிங் வீடியோஸில். அன்டில் தென், சைனிங் ஆஃப் யுவர் டெக் டியூட். தேங்க்யூ.